ஏசு கிறிஸ்துவின் ஈடு நேற்று நாமத்தில் அன்பினால் வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? யாவே ராக சீரீஸோட டே 8க்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். அற்புதமாய் ஆண்டவர் இதுவரை நம்மளை நடத்தி இருக்கிறார். அதற்காக தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். ப்ரே பண்ணிட்டு அடுத்த கருத்தை பார்க்கலாமா? ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரை, துதிக்கிறோம் அப்பா, மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. 8வது நாளை எங்களுக்கு காண செய்திருக்கிறீங்களே, நன்றி ஆண்டவரே. இந்த சீரீஸை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு கொண்டிருக்கிறீரே, நன்றி ஆண்டவரே. மோடு உள்ள உறவை பலப்படுத்தி கொண்டிருக்கிறீரே, நன்றி. கேட்கிற ஒவ்வொரு நல்ல சாட்சிகளுக்காக எனக்கு நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து ஒவ்வொருவரோட இடைபடுங்க. இன்னும் அதிகமான நபர்கள் இதன் மூலமாக சந்திக்கப்படுவார்களாக. இப்படி செய்வேணுமா ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் சுவாமி, ஆமேன். இந்த யாவேராக இந்த நாளிலும் எப்படி நமக்கு வெளிப்படுகிறார் அப்படின்னா, பரிபூரணம் தரும் மேய்ப்பன். யோவான் 10வது அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது, நானோ நல்ல மேய்ப்பன் சொல்லுகிறார். இயேசு சொல்றார், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். நமக்கு எல்லா விதத்திலும் பரிபூரணத்தை தருகிற ஆண்டவர், நமக்கு ஜீவனை தருகிற ஆண்டவர், லைஃபை கொடுக்கிறார். அது பரிபூர்ணமான லைஃபை கொடுக்கிறார். சந்தோஷத்துல பரிபூர்ணம், சமாதானத்துல பரிபூர்ணம். என்ன ஒரு தேவை இருக்கோ அதுல குறைவுபட்டு இருக்கிறதுக்கு ஆண்டவர் நம்மளை விடுவதே இல்லை. அவருடைய ஆடுகளாய் இருக்கிற நம்மை குறைவுக்குள்ளால் அவர் விடுறதே இல்லை. தேவை ஐயோ இதுலயே கவலைப்படுறதுக்கு விடுகிறவர் அல்ல, பரிபூரணத்தில் நடத்துகிற ஒரு ஆண்டவர். இன்னைக்கு என்ன குறைவோடு என்னை பார்த்து கொண்டிருக்கிறீங்க? சமாதானத்துல குறைவா அல்லது சரீர சுகத்துல ஒரு குறைவா? எனக்கு இன்னும் பலகீனமா இருக்குது, மாறவே இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா? நம்முடைய ஆண்டவர் சுகப்படுத்துகிற ஆண்டவரா இருக்கிறார். உங்கள் சரீரத்திலே ஒரு பெரிய சுகத்தை பரிபூர்ணப்படுத்தி தர விரும்புகிறார். அதை அவர் உங்களுக்கு செய்ய விரும்ப. கவலைப்படாதீங்க. உங்க வியாதியை குறித்து கவலைப்படாதீங்க. உங்க சூழ்நிலை குறித்து கவலைப்படாதீங்க. இன்னைக்கு எது உங்களுடைய குறைவா இருக்கிறது, அந்த குறைவை நினைத்து இன்று நீங்கள் கவலைப்படுகிறத விட்டு அந்த குறைவை ஆண்டவர்கிட்ட கொடுத்து பாருங்களேன். அவர் பரிபூர்ணப்படுத்தி கொடுவார். குறைவை நிறைவாக்கி பரிபூர்ணப்படுத்துகிற ஆண்டவர். அங்க குறைவுக்கே இடம் இல்லாம, அந்த போராட்டத்துக்கு இடம் இல்லாம, அந்த பிரச்சனைக்கு இடம் இல்லாம அதை அழகாக்குகிற அற்புதமான பரிபூரணத்தை தரும் மேய்ப்பன் தான் நம்முடைய ஆண்டவர். ஒன்றுக்கும் குறைவு இல்லாமல் நம்மை அழகாய் நடத்துவார். எதை குறித்தும் கவலைப்படாதீங்க. எந்த காரியத்தை குறித்தும் கவலைப்படாதீங்க. இது எப்படி நடக்கும், நாளைக்கு இந்த காரியம் எப்படி நடக்கும், அது அடுத்த வாரம் எப்படி இருக்கா, அல்லது என்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம், இது அது அப்படின்னு நிறைய கவலைகள் உங்க இருதயத்துல இருக்குதுல்ல. அது எந்த விதமான கவலையா இருந்தாலும் அதெல்லாம் ஆண்டவர்கிட்ட கொடுத்துருங்களேன். ஆண்டவர் பரிபூர்ணப்படுத்த விரும்புகிறார். அதை சரிப்படுத்தி அற்புதமாய் மாற்ற விரும்புகிறார். இந்த பரிபூர்ணம் தரும் மேய்ப்பனுடைய சமூகத்துல நம்ம இருதயத்துல இருக்கிற எல்லா போராட்டங்களையும் பிரச்சனைகளையும் கொடுக்கும் பொழுது அற்புதமாய் மாற ஆரம்பிக்கும். சூழ்நிலைகள் மாற ஆரம்பிக்கும். இதுதாங்க ஆண்டவருடைய பிளான் அப்பான் ஆர் லைஃப். நம்ம மேல தேவ திட்டம் இதுதாங்க. நம்மளை குறைவுல குந்தி நடக்கிறதுக்கெல்லாம் விடுறவர் அல்ல, பரிபூர்ணப்படுத்தி அழகுபடுத்துகிற தேவன். பரிபூரணத்தை தருகிற அந்த மேய்ப்பன் உங்க கூட இருக்கிறாருங்க. கவலைப்படாதுங்க. அவர் எங்கேயோ இருக்கிறாருன்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? இல்லைங்க, உங்க கூட நடக்கிறார், உங்க கூட இருக்கிறார். உங்கள் சூழ்நிலையை மாற்றும்படி, உங்கள் குறைவை நிறைவாக்கும்படி அவங்க கூட இருக்கிறார். இதை பற்றியும் கவலைப்படாம எல்லாவற்றையும் இந்த இயேசு இடத்துல சொல்லுங்க. இயேசுவை பற்றி அறியாதவர்களா நீங்க முதல் முறையே இப்படிப்பட்ட காரியங்களை பார்க்குறீங்களா? இது கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரமான செய்தி அல்ல. கிறிஸ்து உலகத்தில் உள்ள எல்லாருடைய மேய்ப்பனாகவும் இருக்கிறார். நாம் எல்லாரும் அவருடைய ஆடுகளா இருக்கிறோம். அவர்கிட்ட யார் அவருடைய லைஃபை கொண்டு கொடுக்குறாங்களோ அவங்க லைஃபை அழகாக்குறவர். இன்னைக்கு நீங்க இந்த இயேசு யாருன்னு தெரியலையாங்க? உங்க வாழ்க்கையின் பாவங்களை சாபங்களை மாற்றி உங்கள் வாழ்க்கையை பரிபூர்ணப்படுத்தி அழகுபடுத்துகிற ஒரு இயேசு இடத்துல உங்க லைஃபை கொடுத்து பாருங்களேன். அற்புதமாய் மாறும். அவர் அற்புதமான காரியங்களை உங்களுக்கு செய்ய காத்திருக்கிறார். சந்தோஷமா இருங்க. எதை குறித்து கவலைப்படாதுங்க. நம்ம ப்ரே பண்ணலாமா? ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற அப்பா, மகிமைப்படுத்துங்க. நல்ல பிதாவே, நமக்கு நன்றி. நீர் எங்களுக்கு பரிபூரணத்தை தருகிறவராய் இருக்கிறீரே, அதற்காக நன்றி. இந்த வேளையிலும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு பரிபூர்ணம் இயேசுவின் நாமத்தில் உண்டாகட்டும். முதல் முறையா இதை கேட்கிறவர்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு மாற்றம் உண்டாகட்டும். உம்முடைய தொடுதல் அவர்களை தொடுவதாக, உம்முடைய சமாதானம் அவர்களை தொடுவதாக, உம்முடைய சந்தோஷம் சமாதானத்தினால் அவர்களை நீர் நிரப்புவீராக ராஜா. நீர் யார் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள உதவி செய்யுங்க. தொடர்ந்து உம்மோடு கூட இருந்து கூட நடக்கிற அனுபவம் ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும் ராஜா. அப்படி செய்வதற்காக நன்றி. பரிபூர்ணப்படுத்தி அழகுபடுத்துகிற உடைய அன்பிற்காக நமக்கு நன்றி சொல்கிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் சுவாமி, ஆமென். சந்தோஷமா இருங்க. எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. 2.5 மெஷன் பண்ணிட்டு இருக்கிறீங்களா? அது என்ன அப்படின்னு தெரியலன்னா டே 1 மெசேஜுக்கு போய் கேட்டு பாருங்க. அதை செய்ய ஆரம்பிங்க. உங்கள் வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும். அது மாத்திரம் இல்லை, இந்த இயற்கான ப்ராமிசிங் வேர்டும் கேளுங்க. அது உங்களுக்கு பிளெஸ்ஸிங்காக மாறும். God bless.
bless you all.